Good morning all. Welcome to AutoCAD Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சர்க்கிள் கமாண்டோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதோட லைன் டைப் எப்படி மாற்றுறது, அதை டிரான்ஸ்பரன்சி எப்படி ஆக்குறது, அப்புறம் மெயினாக லைன் வித்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. லைன் வித்துனா சர்க்கிளோட அந்த லைன் வித்தை ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஒன்று லைன் கமாண்டு யூஸ் பண்ணி பண்ணது மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைனா பாலிலைன் மெத்தடு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் லைன் கமாண்ட் டியூட்டோரியலில் இந்த லைன் வித்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அதை பார்க்குறவங்க ஒருக்க பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்படி ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி இதோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெயினாக சர்க்கிளாக இருக்கக்கூடிய அந்த லைனை எப்படி பாலிலைனாக மாற்றுறது, ஸோ அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து லைன் கமாண்டில் வந்து ஃபஸ்ட்டு லைன் மெத்தட் ஒன்று உண்டு. அந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறப்போ லைன் வித்தை நம்ம ஆன் பண்ணணும். ஸோ அப்படி ஆன் பண்ணுறப்போ என்ன பிரச்சனை வருங்கிறது, லைன் வித் செட்டிங்ஸில் போய் ஆன் பண்ணால் எந்த ப்ராப்ளம் வருங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அதை யூஸ் பண்ணாமல் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதுசாக AutoCAD கற்றுக்கிறவங்களும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏற்கனவே நீங்கள் கற்றுக்கிட்டாலும் இந்த சர்க்கிள் கமாண்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது வந்து தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. ஓகே, நான் ஃபஸ்ட்டு சர்க்கிள் கமாண்டோட என்னென்ன டைப் இருக்குதுன்னு நான் வீடியோவில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னென்ன டைப் இருக்குது, 6 டைப் சர்க்கிள் கமாண்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோவில் அதை பார்க்காம ஜஸ்ட் நம்ம சர்க்கிள் கமாண்டை யூஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் லைன் திக்னஸ் கூட்டுறது, டைப் மாற்றுறது மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு லைன் கமாண்டோட சர்க்கிள் கமாண்டோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சி டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா சர்க்கிள் வந்துடும். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு சர்க்கிள் நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கு கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம இதுக்கு முன்னாடி லைன் கமாண்டில் பார்த்து தான். ஜஸ்ட்டு நான் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆனில் இருக்கணும். ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இல்லைனா இதில் போய்ட்டு ஏதாவது ஒன்றில் போய்ட்டு நான் இதோட கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெஜந்தா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த சர்க்கிளோட கலர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது இந்த சர்க்கிளோட டைப் ஆஃப் லைன் டைப்னா இப்போ உங்களுக்கு ஒரு டாட்டடாக வேணும். எனக்கு இப்போ சர்க்கிள் வந்து டாட்டடாக வேணும். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஜஸ்ட் நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இதில் டைப் ஆஃப் லைன் இருக்கும்ல, லைன் டைப், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உள்ளது நிறைய டைப்ஸ் இருக்குது. இது நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து இதுலேயும் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். டைப் ஆஃப் லைன் இருக்குல்ல, இதில் போய்ட்டு நான் உங்களுக்கு எந்த லைன் தேவையோ இப்போ ஜஸ்ட் நான் இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் நமக்கு இது மாறலைன்னா இதோட லைன் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல் வேல்யூ மாற்றணும். ஸோ ஜஸ்ட் நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் வேல்யூ இது வந்து டிராயிங் வந்து எம்எம்மில் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ 0.00 கொடுங்க. 005 கொடுத்து இப்போ என்ட்ரு பண்ணிட்டோன்னா இதோட சர்க்கிளோட லைன் டைப் பார்த்திங்கன்னா டாட்டட் லைனாக மாறிடுச்சு. ஸோ இப்படி உங்களுக்கு தேவைன்னா இதை மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? அடுத்தது மூணாவது மெத்தடு டிரான்ஸ்பரன்சி எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ நான் சர்க்கிள் நான் வரைஞ்சிருக்கேன். சேம் தான், இதுக்கு முன்னாடி லைன் கமாண்ட் யூஸ் பண்ண நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இந்த சர்க்கிள் வந்து பெருசாக இருக்குது, ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பேக்கில் இருக்குது, எனக்கு அது மறைக்குது. ஸோ அதை எனக்கு க்ளீனாக தெரியணும்னா சேம் டிரான்ஸ்பரன்சி கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல, இதை நீ போய்ட்டு இதோட ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். வேல்யூ எவ்வளோனா நான் இப்போ வந்து 80 கொடுக்குறேன். 80 கொடுத்து கிளிக் பண்ணுறேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சு. ஓகேவா? ரொம்ப லைட்டாக தெரியுதுல்ல, இதோட கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு வேளை க்ளீனாக தெரியலாம். இது எல்லோ வச்சுக்கிறேன். பட் இது ரொம்ப இப்போ நான் 0ல் கொடுத்தேன்னா நல்ல பளிச்சுன்னு இருக்கும், கிளியராக இருக்கும், நல்லா தெளிவாக இருக்கா. இது டிரான்ஸ்பரன்சியாக மாறனால ரொம்ப தெளிவாக தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் டிரான்ஸ்பரன்சி வேல்யூ இதில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் இதை மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது என்னென்னா முக்கியமான இது வந்து லைன் வித்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது. ஓகே, ஃபஸ்ட் நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட் மெத்தட் நான் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் மெத்தடுக்கு நான் சர்க்கிள் வரைஞ்சிட்டு இந்த சர்க்கிளை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா இதில் வந்து லைன் வித்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா இது நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு மெத்தடை ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ மட்டும் தான் இதில் காணிக்கும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன்.
சப்போஸ் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு என்னென்னா இந்த லைன் வித் செட்டிங்ஸில் போனோன்னா இந்த இது ஆஃபில் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணாமல் இருக்கும். இப்படி செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இந்த லைன் வித் இதில் காணிக்காது. இப்போ நீங்கள் லைன் வித் இதில் 0.120 mm இருக்குது. பட் இது உங்களுக்கு டிராயிங்கில் காணிக்காது. ஏன்னா இந்த லைன் வித் ஆஃப் பண்ணியிருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணோன்னா ஆன் பண்ணி வச்சுடுங்க, இது காணிக்கும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னா லைன் வித் அந்த செட்டிங்ஸில் போய் அதை ஆன் பண்ணச்சிமையும் டிராயிங்கில் என்ன இஷ்யூ வரும்னு சொல்லி ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கு, அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதனால் இந்த மெத்தட் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன மெத்தட்னா, ஜஸ்ட் நான் ஒரு சர்க்கிள் நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா சர்க்கிளில் இருக்குது. இதை பாலிலைனாக மாற்றுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கிளை பிரேக் பண்ணணும். இதுக்கு என்ன டைப் பண்ணணும்னா பிரேக், பிஆர் ஷார்ட் ஃபார்ம் பிஆர். ஓகேவா? பிரேக்கு ஷார்ட் ஃபார்ம் பிஆர். ஃபுல்லாக ஆனாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்டை தான் நான் பாலிலைனாக மாற்ற போகிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டேன்னா நம்ம ஏதாவது ஒரு லைனில் ஏதாவது ஒரு ஏரியாவில் வச்சு திரும்ப நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோன்னா இதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிள் என்ன ஆச்சுன்னா ஆர்க்காக மாறிட்டு, இதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்க்காக மாறிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இது சர்க்கிளாக இல்லை, ஆர்க்காக இருக்குது. இந்த ஒரு கேப் இருக்குது. இது நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக? ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எடிட். இந்த எடிட்டை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டோன்னா நம்ம இதை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. செலக்ட் த பாலிலைன் ஆர் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஒய் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஓப்பன் ஆகும். இதில் என்ன சொல்லுதுன்னா க்ளோஸ் பண்ணதான்னு இது கேட்குது. என்டர் த ஆப்ஷன். நம்ம இதை என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டில் தான் கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். ஜஸ்ட் இதை க்ளோஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ டிராயிங் வந்து க்ளோஸ் ஆகிட்டு. இப்போ இந்த சர்க்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாலிலைனாக மாறிட்டு. இது எப்படி செக் பண்ணிக்கலாம்னா இது செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா இதில் தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இந்த லைன் கமெண்ட்டு இது எல்லாத்தையும் பற்றி ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது பாலிலைனாக மாறிட்டு. அப்புறம் பாலிலைனை வந்து ஈஸியாக அதோட வித்து கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத பற்றி வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இதுலேயே நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜியோமெட்ரியில் வந்தீங்கன்னா குளோபல் வித்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய் உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருங்களோ அதுபடி மாறிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் 1 கொடுத்தேன்னா அதோட வேல்யூ இந்த மாதிரி ஆகிக்கும். இதில் போய் நான் ஒரு 20 கொடுத்தேன்னா ரொம்ப பெருசாகிடும். ஸோ இதோட வேல்யூ நான் 1 கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி மாற்றணுமா அது மாதிரி இதோட வேல்யூ நான் மாற்றிக்கலாம். சப்போஸ் இதை டிரான்ஸ்பரன்ஸியாக வேணுமா டிரான்ஸ்பரன்ட் மாற்றிக்கலாம். ஸோ இது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு பாலிலைன் மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சர்க்கிளை நீங்கள் வந்து திக்னஸ் கூட்டி இதை பாலிலைனாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு சர்க்கிளாக இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்கள் ஒரு கமெண்டில் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டவுட் இருந்து இது மாதிரி எப்படி சர்க்கிளை எப்படி கன்வெர்ட் பண்ணுன்னு தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.